ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்முடைய சுட சுட சினிமா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது புது படங்களில் தான் இவங்க 2 பேருக்குள்ளே போட்டின்னா இப்போது ரீரிலீஸ்லேயும் அதே போட்டி தாங்க நடக்க போகுது. வேறு யாருக்கும் இல்லை, விஜய் படத்துக்கும் அஜித் படத்துக்கும் தாங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாகவே பழைய படங்கள் எல்லாம் ரீரிலீஸ் பண்ணுறது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டிரெக்ஷனில் தனுஷ் நடித்த 3 படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சது. ஆனால் அந்த படம் ரொம்ப வருஷம் கழித்து இப்போது சமீபத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ புது படங்களுக்கு நிகரான வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைச்சிது. அந்த படம் மட்டும் இல்லாமல் விண்ணை தாண்டி வருவாயா, 96, யாரடி நீ மோகினி, சிவா மனசில் சக்தி, திருமலை, மயக்கம் என்னன்ற நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த நேரத்தில் சரியாக ரீச் ஆகாத படங்கள் கூட இந்த முறை ரிலீஸ் பண்ணப்போ ரசிகர்களிடையே அதிக அளவில் வரவேற்பு அடைஞ்சது. புது படங்கள் மூலயமா கிடைக்காத வசூல் கூட இந்த ரீரிலீஸ் மூலயமா தியேட்டர்களுக்கு நிறைய வருமானத்தை வாங்கி தருது இப்போல்லாம். அதனால் நிறைய தியேட்டர்கள் புது படங்களை விட ரீரிலீஸ் படங்களையே ப்ரிஃபர் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அந்த வகையில் விஜயோட கில்லி படம் இந்த 20ஆம் தேதி தான் ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங்லேயே 1 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. இப்போ அது பத்தாதுக்குன்னு ரிலீஸ் ஆன முதல் நாளே கிட்டத்தட்ட 5 கோடிக்கு வசூல் செஞ்சு சாதனை புரிஞ்சிருக்குன்னு தகவல் வெளியாகியிருக்குங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற இந்த டைமில் எந்த ஒரு புது படமும் ரிலீஸ் ஆகலைன்றது இந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிடுச்சு. இப்படி இருக்க நிலையில் இந்த படத்துக்கு போட்டியாக இப்போது அஜித்தோட படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லப்படுது. அதாவது அஜித்தோட மங்காத்தா படம் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். பொதுவாக விஜய் படத்துக்கு போட்டினாலே அது அஜித் படம் தான் சொல்லுவாங்க. அந்த வகையில் கில்லி படத்தோட இந்த ரீரிலீஸுக்கு போட்டியாக மங்காத்தா படமும் ரிலீஸ் ஆக இருக்குது. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித்தோட பர்த்டேயான மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதனால் இந்த 2 படங்களில் யார் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூலை அள்ள போகிறாங்கன்ட்டு ஒரு போட்டியை உருவாக்கி இருக்குங்க. ஸோ இந்த முறை யார் ஜெயிக்க போகிறாங்கன்றத அவங்க ரசிகர்களோடு சேர்த்து நாமளும் பொறுத்து வந்து பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய படங்களுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு சூப்பரான சினிமா வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye.